சித்ரா பௌர்ணமியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மலைகள் உள்ள கோயில்களில் கிரிவலம் செய்தும் வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இரண்டாவது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நேற்று முன்தினம் இரவு 9:57 மணிக்கு தொடங்கி நேற்று இரவு 11:07 மணி வரை பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். நான் சின்ன வயசுல இருந்தே இங்க மலை சுத்துறோம். பௌர்ணமி கிரிவலம் சுத்தினா நல்ல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு செகண்ட் டே, இன்னைக்குமே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு 10 லட்சம் பேர் மாதிரி எல்லா மலையை சுத்தியுமே இவ்வளவு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அண்ணாமலையார்னா ஒரு மகிமை தான், அதுல எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் குறையில்லை. சுத்தி வசதிகளும் நல்லா வசதி பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸு, பாத்ரூமு, சாப்பாடு, தண்ணி எதுவும் ஒன்றும் குறையில்லை. நெல்லை மாவட்டம் குன்னத்தூர் அருள்ஜோதி மலை, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை ஆகியவற்றை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கோவை வெள்ளையங்கிரி மலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் சின்னாண்டிபாளையம் பகுதியில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சுமார் 4000 கிலோ அரிசியால் தயாரிக்கப்பட்ட உணவு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். நாட்டுப்புற இசை விருந்து மற்றும் திருவிளக்கு வழிபாட்டை தொடர்ந்து பூமாரி விழாவோடு சித்திரை முழு நிலவு விழா நிறைவு பெற்றது. முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கடலில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மேற்கில் சூரியன் மறைவதும் கிழக்கில் முழு நிலவு தோன்றுவது என ஒரே நேரத்தில் நிகழும் அபூர்வ காட்சியை சுற்றுலா பயணிகள் திரளாக வருகை தந்து கண்டு ரசித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடுல இருந்து இல்ல, வெளிநாட்டில இருந்தும் அனைத்து ஊர்களில் இருந்து சிறப்பாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துல அளப்பரிய முடியாதது. இந்த கூட்டத்துல இன்னைக்கு 2 சிறப்பு தினம், சித்ரா பௌர்ணமி மற்றும் மே 1 தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினத்துல இன்னைக்கு அனைவரும் இன்னைக்கு பாக்குறதுல மிக சிறப்பான ஒரு நாளா இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். 4 மாட வீதிகளில் உலா வந்தபோது பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர்.